அதாவது நபியை பார்த்து என் பாவத்தை மன்னிங்கன்னு சொன்னா சிறுக்கு குஃபுர்னு சொன்னவங்க, நபி உயிரோட இருக்கும் போது தான் சஹாபாக்கள் கேட்டார்கள், அது கூடும். இறந்த பிறகு நீங்க கேட்கறீங்கல்ல, அது கூடாது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்க பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, இப்ப எவ்வளவு ஸ்பீடா எதை நோக்கி நீங்க பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டு இருக்கிறீங்க என்பதை இங்க நீங்க கவனத்துல கொண்டு வாங்க. சரிங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோட இருக்கும் போதும் மக்ஃபிரத்தை நபி இடத்துல கேட்க கூடாதுன்னு சொன்ன வாய் இது. அப்ப நீங்க இந்த இடத்துல என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? நபி அது சஹாபாக்கள் உயிரோட இருக்கும்போது கேட்டாங்க, நீங்க என்ன உயிரோட இருக்கும்போது கேட்டீங்க. நான் இன்னொன்னு சொல்றேன் சொல்லவா? எங்க கொள்கை என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்றாலும் கபரிலே இன்றும் உயிரோடு இருக்கிறார்கள். என்ன கேக்குறேன்? எங்க கொள்கை அது இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார்கள், அதை நாங்க மறுக்கல. மரணித்தாலும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றும் கபரில் உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்பதை எங்களுடைய நிலைப்பாடு, கொள்கை. இந்த கொள்கையை யாராலே அசைக்க முடியாது. அதை எங்க பதிவு செய்யறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த பிறகு அவங்களுடைய கபருக்கு சென்று அவங்களிடத்துல கேட்க கூடாதா? யா ரசூலல்லாஹ் இஸ்தஸ்கிலி உம்மத்திக ஃபஇன்னஹும் கத் ஹலகு. ஒரு மனிதர் போய் கேட்கிறாரே நபியிடத்துல, நபியுடைய வஃபாத்துக்கு பிறகு தானே போனாரு. நபியுடைய கபருக்கு முன்னாடி அல்லாஹ்வின் தூதரே, பஞ்சகாலத்துல கடுமையான பஞ்சகாலம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு பக்கத்தில் நின்று, யா ரசூலல்லாஹ் இஸ்தஸ்கிலி உம்மத்திக, உங்களுடைய உம்மத்திற்காக நீங்கள் மழை வேண்டுங்கள். ஃபஇன்னஹும் கத் ஹலகு, அவர்கள் எல்லாம் நாசமாகி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் நாசமாகி கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருடைய கனவுலையே அன்றே வருகிறார்கள். வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் செல்ல சொல்கிறார்கள், மழை பொழியும் என்கிற தகவலையும் சேர்த்து சொல்லுங்கள் என்றார்கள் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா வஃபாத்துக்கு பிறகு நபிட்ட கேட்க கூடாது, கேட்க சொல்றதுக்கு நீங்க யாரும் கேட்கிறேன். எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தப்பட்ட செய்தி தான். உமர் ரலியல்லாஹு தான் போறாங்க, இந்த சம்பவத்தை போய் சொல்றாங்க. முஸன்னஃப் இப்னு அபி ஷைபாவில் வருகிறது. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் இந்த ஹதீஸை சஹீஹ் என்று பதிவு செய்கிறார்கள். இப்னு கஸீர் அவர்கள் இந்த ஹதீஸை சஹீஹ் என்று பதிவு செய்கிறார்கள். அப்படிங்கும்போது இறந்த பிறகு கபருக்கு போக கூடாது சொல்றதுக்கு நீங்க யாரும் கேட்கிறேன். ஒரு செய்தி, நபிகள் நாயகம் கபூர்ல வந்து ஒரு ஆள் கேட்டார், அவர் யாரெல்லாம் தெரியாது. நபிகள் நாயகமே இஸ்தஸ்கிலி உம்மத்திக்க, நபிகள் நாயகமே உங்கள் உம்மத்திற்காக மழை கேண்டுங்கள், கது ஹலக்கு, அவர்கள் அழிந்து விட்டார்கள் அப்படி ஒரு ஆள் சொன்னாராம். இப்ப பாருங்க, இந்த விவாதத்துல ஆதாரம் என்பது நபிகள் நாயகத்துடைய சஹீஹான ஆதாரபூர்வமா நபிகாலத்தில் நடந்த செய்தியை தான் வைக்க வேண்டும். இது ஹதீஸே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இது ஒரு பலவீனமான செய்தி. அவங்க எந்த அளவுக்கு இறங்குறாங்க பாருங்க. ஷிர்கான காரியத்தை நியாயப்படுத்த வருகிறார்கள். விவாத ஒப்பந்தத்தில் இருக்கிறது, சஹீஹான செய்தியை தான் வைக்க வேண்டும் என்று, நபிகள் நாயகம் சொன்ன செய்தியை தான் வைக்க வேண்டும் என்று இருக்கிறது. இவங்க செய்றாங்க, நபி மௌத்தான பிறகு ஒரு ஆள் கபூர்ல போய் கேட்டார், அது சரியான செய்தி கிடையாதுங்க. மாலிகுத்தார் என்று ஒருவர் இடம்பெறுகிறார், யார் என்று அறியப்படாதவர், விவாதத்தில் வைக்கப்பட வேண்டிய ஆதாரம் கிடையாது. நபியின் அங்கீகாரம் இதுக்கு இருக்குதா? இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோட இருக்கும்போது அவங்களிடத்துல வந்து உதவி கேட்டது, மன்னிப்பு கேட்டது, அதெல்லாம் இருக்குது. நபியினுடைய கபருக்கு நம்ம வந்து ஆதாரம் தரணும்னு சொன்னா அவர் உயிரோட வச்சுக்க ஆதாரம் கொடுக்க முடியுமா? இந்த அடிப்படை விஷயம் கூட தெரியல உங்களுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு அவங்களுடைய கபருக்கு சென்று இருக்கிறார்களா? கபருக்கு சென்று உதவி கேட்டு இருக்கிறார்களா? அதுக்கு நாங்க ரசூலுல்லாஹ் வஃபாத்தான பிறகு உள்ள செய்தி தானே சொல்ல முடியும். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி உயிரோடுக்கும் அவங்களுக்கு என்ன கபருன்னு கேட்கிறேன். நாங்க வைக்கக்கூடிய ஆதாரம் ஹதீஸ் சஹீஹான ஹதீஸா இல்லையா அதை சொல்லுங்க. நீங்க நாங்கள் வந்து ஒரு ஆதாரம் சொல்றோம், இஸ்தஸ்கிலி உம்மத்திக ஃபஇன்னஹும் கத் ஹலகு, ஆதாரம் தந்தேன். அந்த ஆதாரம் என்ன? முஸன்னஃப் இப்னு அபி ஷைபால வருதுன்னு சொன்னேன். ஒருவர் நபியினுடைய கபருக்கு செல்கிறார், சென்று அல்லாஹ்வின் தூதரே, இந்த சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது, உதவி எங்களுக்காக நீங்க மழை தேடுங்கள் சொன்னாங்க. கபருக்கு சென்று சொன்னாங்க, ஒலவ் அன்னஹும் இஸ்ஸலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபருல்லாஹ வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல் என்று நபியிடத்தில் சென்று, ஒருவர் நபியிடத்திலேயே சென்று, பாவம் செய்தவர் நபியிடத்தில் சென்று நபியிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கும்படி முறையிட்டு, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டால் அவர் தன் ரப்பை தவ்வாபாக பெற்றுக் கொள்வார், பாவத்தை மன்னித்தவனாக பெற்றுக் கொள்வார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறானே. நேரடியாக எங்கட்டவா நான் மன்னிச்சு நல்லா சொல்லிட்டு போக வேண்டியதானே? சபபுட்டு அனுப்புறான் அல்லாஹ். சபபு காரணத்திடம் அல்லாஹ் அனுப்புகிறான். குற்றம் செய்திருந்தாயா நபியிடத்தில் செல். உடனே என்ன சொல்லிட்டாங்க? ரெண்டு விஷயம் சொல்லி இருக்கிறாங்க. ஒன்னு என்ன அப்படின்னு கேட்டா, அந்த முஸன்னஃப் இப்னு அபி ஷைபால் உள்ள ஹதீஸ் லஈஃபா ஒன்னு. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டா, அது நபியோடு தொடர்புடையது, நபி உயிரோடு இருக்க உள்ளதுதான் காட்டணுமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு கபருக்கு போனதை இறந்த பிறகு உள்ளதானே காட்ட முடியும்.
உயிரோட உள்ள வச்சு எப்படி காட்ட முடியும் கேட்கிறேன். இந்த அடிப்படை கூட உங்களுக்கு புரியல. எல்கேஜி விட கீழே போயிட்டீங்களா அப்போ? அப்புறம் என்ன, மாலிகுத்தார் ஒரு இடம் பெறாராம். சரி, இடம் பெறட்டும். ஏன் இந்த செய்தி லைஃபு லா யுரஃபு, அவர் அறியப்படாதவராம். நான் சொல்றேன் யுரஃபு அறியப்பட்டவர். ஹதீஸ் சஹீஹ் போங்க. ஹதீஸ் யுரஃபு அறியப்பட்டவர் நான் சொல்லல, வரலாற்று பதிவை நான் தருவேன். அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹ் அல் இசாபா என்கிற நூலில் யுரஃபு என்றே பதிவு செய்கிறார்கள். இன்னும் பல தகவல் என்னால தர முடியும். அவர் யுரஃபு அறியப்பட்டவர். அவர் பலவீனமான என்ன காரணம் சொன்னீங்க? லா யுரஃபு, அதனால தான் அது பலவீனம். அவர் யுரஃபு அறியப்பட்டவர், எனவே சஹீஹ், முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன, அதாவது நீங்க உங்களை ஹதீசு துறையில ஒரு அறிஞனா இல்ல, நாங்க எதுவுமே நான் நினைக்கல. நாங்கள் ஹதீசு துறையில மிக உச்சமாக நினைக்கிற அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி அதை சஹீஹ்ங்கறாரு. அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி நாங்க எங்கள் ஹதீசு துறையில மிக உயர்ந்தவர் நினைக்கிறோம். நாங்க நீங்க நினைக்கிறீங்களோ இல்லையோ, ஆனா நாங்கள் நினைக்கிறோம். உங்களை ஒண்ணுமே நாங்க நினைக்கல. இவர் சொல்லுவாங்களா அது லைஃப் உண்டு, அப்படியாங்க அப்படியே கையை கட்டி ஏத்துட்டு போகணுமா? இதெல்லாம் ஒரு காலம் நடக்காது. அந்த ஹதீஸ் சஹீஹ் தான். நீங்க வாதம் வைங்க, லைஃப் என்பதுக்கு வாதம் வைங்க. வாதம் வச்சீங்கன்னா சஹீஹ் என்பதை நெத்தில அடிச்சவன் நாங்க பதிவு செய்வோம். நபிகள் நாயகம் காலத்துக்கு பிறகு ரசூலுல்லாவுடைய கபூர்ல போய் ஒரு ஆள் சொன்னாராம், இஸ்தஸ்கைலி உம்மத்திக்க, உங்க உம்மத்துக்காக நீங்கள் மழை வேண்டுங்கள் அப்படின்னு சொன்னாரு. நாம சொன்னோம், ஒரு விவாதத்தில் ஆதாரம் வைப்பதாக இருந்தால் நபியுடைய அங்கீகாரம், நபி சொன்னது, நபி செய்தது, இதுதான் நபியுடைய அங்கீகாரம், இதுதான் ஆதாரம். நபி காலத்துக்கு பிறகு உள்ள ஆதாரம் கிடையாது அப்படிங்கிறோம். அப்ப நபியுடைய காலத்து ரசூல்லா மௌத்தான பிறகு கபருக்கு போனதுக்கு ஆதாரம் எப்படி காட்டுறது? நான் உங்கள்ட்ட கேட்டோமா? நபி மௌத்தானதுக்கு பிறகு கபருக்கு போறதுக்கு ஆதாரம் தாங்க அப்படிதான் கேட்டோமா? நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும்போது சொன்னார்களா என் கபூர் தான் துவா செய்யுங்க அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னார்களா? அப்படி காட்டுங்க. அப்படி என்றால் உங்களால் காட்ட முடியவில்லை என்பது தெளிவாகி விடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு ஒரு மனிதர் போனாரு, இஸ்தஸ்கிலி உம்மத்திக்கு என்று சொன்னாரு அப்படின்னு நான் ஒரு ஹதீஸை வைக்கிறேன். கபருக்கு போகலாம், கேட்கலாம், சொல்லலாம். ஹதீஸை நான் வைக்கிறேன். ஹதீஸை வைக்கும்போது உடனே என்ன சொல்றாரு? அந்த ஹதீஸ் லைஃபு, அந்த ஹதீஸ் லைஃபு என்றால் லா யுரஃபு அறியப்படாதவர்னு சொன்னாரு. உடனே அடுத்த அமர்ல நம்ம சொன்னோம் அந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ், யுரஃபு மாலிகுத்தார் அறியப்பட்டவர் சொன்னோம். அப்படி பம்மிட்டு வண்டி. அடுத்து என்ன, இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா? அங்க போயிட்டு அலைக்கும் பி சுன்னத்தி வ சுன்னத்தில் குலஃபாய் ராஷிதீன் அல் மஹ்தியீன், என் சுன்னத்தை நீங்கள் கடைபிடியுங்கள், எங்கள் கலீஃபாக்கள் ராஷிதீன்களுடைய சுன்னத்தை கடைபிடியுங்கள் என்றார்கள் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கள் பெருமானார் என்ன சொன்னார்கள்? காலித் குலஃபாய் ராஷிதீன் சொன்னாங்களா இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு குலஃபாய் ராஷிதீன் கட்டுப்பட்டவங்க தானே. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட தானே அந்த மனிதர் போறாரு. என் கனவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, நான் கபருக்கு போனேன், போய் இஸ்தஸ்கில் உம்மத்திக்கு என்று சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் கனவுல வந்தாங்க? உங்கள்ட்ட வர சொன்னாங்க, மழை பொழியும் உங்கள்ட்ட சொல்ல சொன்னாங்க என்று சொன்னது யார்கிட்ட போய்? உமர் இல்லட்ட போய். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியா நீங்க செஞ்சது சிறுக்கு, நீங்க எப்படி கபருக்கு போகலாம் கேட்டாங்களா? அங்கீகரித்துக் கொண்டார்கள். அலைக்கும் பி சுன்னத்தி வ சுன்னத்தில் குலஃபாய் ராஷிதீன் அல் மஹ்தியீன், நாங்கள் ஹதீஸை தான் கடைபிடிக்கிறோம், எங்கள் பெருமானாருடைய வாழ்க்கையை தான் கடைபிடிக்கிறோம், அவருடைய சுன்னாவை தான் கடைபிடிக்கிறோம்.